ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலா அந்த லவ் டிஃப்ரெண்டா காமிச்சிருக்காங்க. ஆமா நல்லா இருக்கு, உண்மையா நல்லா இருக்கு. நானும் ஃபர்ஸ்ட் என்னமோ நினைச்சு பார்த்தேன், அப்புறம் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு படத்துல, ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, ஸ்பெசிபிக்கா என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ எப்பவுமே மென்னையே வந்து டார்கெட் பண்ணுவாங்க, இப்போ இந்த லேடிஸ் பத்தியும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஹீரோ ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் படத்துக்கும் இந்த படத்துக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு, நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, நல்லா இருக்கு. யா ஜென்சி கிட்ஸ் கரெக்டா இருக்கும், இந்த ஜெனரேஷன் பீப்புளுக்கு கரெக்டா சூட் ஆகுது, பெரிய ஹிட் ஆகும். எல்லா ஜெனரேஷன் மக்களுக்கும் பிடிக்கிற மாதிரியான கண்டிப்பா அது கிளைமேக்ஸ் சீன் வந்து எல்லாருக்குமே செட் ஆகிற மாதிரி தான் இருக்கு. ஜென்சின் மட்டும் இல்லாம ஒரு 90s-ம் சரி 90s கிட்ஸும் சரி, கண்டிப்பா இந்த கிளைமேக்ஸ் சீன் ரொம்பவே நல்லா எடுத்திருக்காங்க. நிறைய லவ் படங்கள் நம்ம பாத்துறோம், நிறைய பாத்துறோம். இதுல என்ன ஸ்பெசிபிக்கா சொல்ல வந்திருக்காங்க? இல்ல ஸ்பெசிபிக்கானா வந்து எதுக்குன்றத சொல்ல வராங்க. இந்த மாதிரி ஃபேஷனா இல்லாம எதுக்கு லவ் பண்றோம், எதுக்கு ஒரு ரெண்டு செப்பரேட் இண்டிவிஜுவல் எதுக்கு ஒண்ணா வாழணும்ன்றது வந்து இந்த ஜென்சி கிட்ஸ்க்கு கரெக்டா இருக்கு. ஹீரோ ஹீரோயின் அவங்களோட காம்போ எப்படி இருக்கு, எப்படி பண்ணிருக்காங்க, ஸ்கிரீன் ஸ்பெசிபிக்கா யா குட் தான். இப்பதான் ஸ்டார்ட் பண்றாங்க கரியர், சோ வெரி குட் இம்ப்ரூவ்மெண்ட் தான். படம் நல்லா இருந்துச்சு, ரொம்ப லவ் அதுக்கேற்ற மாதிரி லவ் நிறைய இருந்துச்சு படத்துல. இப்ப நம்ம லவ் டுடேல ஒரு இது போன் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி, இதுல வந்துட்டு L3 ஒரு விஷயம் சொல்லி ஒரு சிலது புதுசா இருக்கு, நல்லா இருக்கு படம். பவிஷோட ஆக்டிங் ஃபர்ஸ்ட் மூவியோட இந்த மூவில ரொம்பவே இம்ப்ரூவைஸ் பண்ணிருக்காரு, ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. சாங் அண்ட் கோரியோகிராஃபி ஆல்சோ இஸ் நைஸ். நம்ம நிறைய லவ் ஸ்டோரிஸ் பாத்துறோம், இதுல என்ன ஸ்பெசிபிக்கா இருக்கு? அதுதான் சொன்னேன், அந்த L3 ஒரு விஷயம். இப்ப லவ் டுடே வந்துட்டு மொபைல் எக்ஸ்சேஞ்ச் இருக்கும் இல்லையா, சோ அந்த மாதிரி ஒரு எப்படி சொல்றது, ஒரு பையன் மாதிரி பொண்ணு வந்து அதே அளவுக்கு பண்ண முடியும், லவ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சொல்லியிருக்காங்க. 90s கிட்ஸ் ரெண்டு பேரும் ரிலேட் ஆகுற மாதிரியான விஷயங்கள் படத்துல இருக்கு. முக்கியமா 2K கிட்ஸ் என்ன நிறைய செலவு பண்றாங்க பசங்க, பொண்ணுங்களுக்கு பிடிச்சதை செய்யணும்னு சொல்லிட்டு பசங்க அதுக்காகவே கடன் வாங்கி பண்றாங்க. இருந்தாலும் பொண்ணுங்க அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க, ஃபர்ஸ்ட் எடுத்து வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல ஒரு பையனுக்காக அவங்ககிட்ட எதுவுமே இல்லைனாலுமே வந்து ஒரு பொண்ணு வந்து ஃபுல்லா டேக் ஓவர் பண்ணி பாத்துப்பா, என்னால முடியும், அந்த லவ் எனக்கு வேணும்னு சொல்றாங்க. சோ ரொம்ப கிளியரா நல்லா பண்ணிருக்காங்க. தேங்க்யூ. நல்லா இருக்கு படம். ஒரு லவ் பண்ற பசங்களுக்கு எல்லாம் ஒரு பாடம் மாட்டோம், இப்படி எல்லாம் பண்ணணும், அப்பதான் வந்து பொண்ணுங்க ஏத்துப்பாங்க, அது மாதிரி ஈக்குவலா பாக்கணும். அந்த மாதிரி நல்லா இருக்கு, நல்லா நடிச்சிருக்காரு பவிஷ். காமெடி இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. சூப்பர் படம், லவ் படம் பார்த்த சந்தோஷம். லவ்வையும் ஃபேமிலியையும் பேங்கையும் அட்டாச் பண்ண படம் இது வந்து வந்ததே இல்லை. இந்த ஃபேமிலிக்கும் பேங்குக்கும் லவ்வருக்கும் பேங்குக்கும் லவ் ஒரு கனெக்ஷனு. பட் பேங்கிங் பண்றது வந்து கொடுக்கும்போது கொடுத்துட்றாங்க, வாங்கும்போது தான் பிரச்சனை பண்றாங்க. அது ரொம்ப லைட்டா தான் சொல்லியிருக்காரு டைரக்டர். இன்னும் பெரிய பெரிய கொடுமைகள்லாம் நடக்கும். பட் என்ன காரணம்னா அதுக்கான ஒரு தீர்வு வந்து கவர்மெண்ட் தான் எடுக்கணும். மக்களுக்கும் பேங்குக்கும் உள்ள தீர்வை வந்து பிராக்டிக்கலா கவர்மெண்ட் எடுக்கணும். ஹீரோ சூப்பர். செகண்ட் படமா, செகண்ட் படத்துல கலக்கிட்டாரு. ஆனா பாதி குரல் தனுஷ் சார் குரல் மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. ஃபேமிலி சென்டிமெண்ட், ஒரு நிகழ்வாழ்வோட கனெக்டிவிட்டி லவ் பிக்சர். இன்னைக்கு லைஃபுக்கும் லவ் பிக்சருக்கும் சம்பந்தமே இருக்காது. லவ் தூக்கி பிளா 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 பிளான்னு காமிப்பாங்க. அதனால தியேட்டருக்கு யாருமே வர்றது இல்லை. இப்ப லவ்வையும் ஃபேமிலியும் பிராக்டிகலையும் அட்டாச் பண்ண ஒரு என்ன சொல்றது மல்டிபிள் காம்பினேஷன் பிக்சர். எல்லாம் யங்ஸ்டர்ஸ்ல சோ ஃபன்னா இருந்துச்சு படம். we enjoyed it. எங்கேயுமே போர்லாம் அடிக்கல, ஜாலியா இருந்துச்சு. ஹீரோ எப்படி பண்ணிருக்காரு? ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. செகண்ட் படம்னு சொல்லவே முடியாது. ஓவராலா படம் எப்படி இருக்கு? மியூசிக்ஸ்லாம் எப்படி இருக்கு? மியூசிக் நல்லா இருக்கு, ஆனா மொத்தமாவே என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு. பாட்டுக்குன்னு தனியா நிறைய டைம்லாம் எடுக்காம வித் தி மூவி இட் வாஸ் ஆல் சீம்லெஸ். நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு லவ் ஸ்டோரிய ரொம்ப டிஃப்ரெண்டா எடுத்திருக்காங்க. ஐ டோன்ட் நோ இந்த மாதிரி தமிழ்ல யாரா ட்ரை பண்ணியிருக்காங்களான்னு. அந்த லவ்னா வந்து இட்ஸ் ஜஸ்ட் நாட் அபவுட் ரோமிங், ஊர் சுத்துறது மட்டும் இல்லாம இட் இஸ் லைக் அவங்களுக்காக வந்து நிக்கிறது அப்படின்றது ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. ரெண்டு பேருக்குமே கண்டிப்பா பிடிக்கிற படம் மாதிரி தான் இருக்கும். 90s கிட் கண்டிப்பா பிடிக்கும்.
உங்களுக்கு என்ன இந்த படத்துல வந்து ரிலேட் பண்ற மாதிரியான ஏதாவது சீன் ரிலேட் பண்ற மாதிரியான சீன் இல்ல, பட் ரொம்ப டுவர்ட்ஸ் எண்ட் அந்த கிளைமேக்ஸ் ரொம்ப எமோஷனலா இருந்தது. ஹீரோ எப்படி பண்ணிருக்காங்க? ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் மூவிக்கும் இதுக்கும் செம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஹீரோக்கு. ஹீரோயினோட ஃபர்ஸ்ட் மூவி அதான் தமிழ்லாம், அவங்க ஆக்சுவலி தெலுங்குவா, ரொம்ப அழகா தமிழ் பேசிட்டாங்க. நல்லா இருக்குது படம், சம்திங் டிஃப்ரெண்டா இருக்குது, பார்க்கலாம். படம் என்டர்டெயின்மெண்டா இருக்குது. நம்ம நிறைய லவ் படங்கள் நம்ம பார்த்திருக்கோம். இதுல என்ன ஸ்பெசிஃபிக்கா இருக்கு? ஏன் இது என்ன ஸ்பெசிஃபிக்கா இருக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஹீரோ எப்படி பண்றா, எவ்வளவு கஷ்டப்படுறா, அந்த அந்த இதெல்லாம் காமிக்கிறாங்க. செகண்ட் ஹாஃப் ஹீரோயின் பண்றாங்க, அவங்களோட லவ் எஃபர்ட் எல்லாம் காமிக்கிறாங்க. ஸோ ரெண்டு பேரும் அவங்க கஷ்டத்துல லாஸ்ட் ரியலைஸ் பண்றாங்க என்ன வாட் இஸ் லவ். காசு மட்டும் இல்ல, லவ் இஸ் பியாண்ட் எவ்ரிதிங். ஸோ நல்லா இருக்குது படம், பார்க்கலாம். ஹீரோ ஹீரோயின் அவங்களோட காம்போ எப்படி இருக்கு? நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. ஹீரோயின் ஃபர்ஸ்ட் மூவி, புது ஃபேஸ், நல்லா இருக்குது, நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஆவிஷ் நல்லா பண்ணியிருக்கான். ஸோ வெரி குட் மூவி. மியூசிக்ல எப்படி மேம் இருக்கு? மியூசிக் நல்லா இருக்குது, பார்க்கலாம். குட் மியூசிக். ஓவராலா வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸோட உட்கார்ந்து பார்க்கக்கூடிய படமா இருக்கு. பார்க்கலாம், பசங்க பார்க்கலாம். பட் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. ஓகே.